கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இறை நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தின் போது போதித்ததான ஒரு அற்புதமான ஒரு வசனம்தான் இது யாவருமே அறிவர். ஆவியில் எளிமை என்பது என்ன? உதாரணமாக, ஒரு மனிதன் பிறப்பிலிருந்தே மிகவும் ஏழை, படிப்பறிவில்லாதவன், பணம் அதிகம் பார்க்காதவன். இவன் ஒரு கடைக்கோ அல்லது கல்யாண விருந்துக்கோ சென்றாலும் தன்னை யாரும் கௌரவப்படுத்த வேண்டும் என்று தனக்குள் நினைக்க மாட்டான். தனக்கு மரியாதை தர வேண்டும் நினைக்கவும் எதிர்பார்க்கவும் மாட்டான். யாராவது கேவலமாக திட்டினாலும் அதை பொருட்படுத்தவும் மாட்டான். ஏனென்றால் இவன் ஒரு பரம ஏழை தானே, பணம் இல்லாதவன் தானே. இந்த ஏழை மனிதனைப் போல கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொரு மனிதர்களும் தமது உள்ளத்தில் சாதாரண மனிதனாக ஜீவிக்கும் போது மரியாதையை எதிர்பார்ப்பது இல்லை. தன்னை தரக்குறைவாக பேசினாலும் கவலைப்பட மாட்டார்கள். நாம் இயேசுவை பற்றி தியானிக்கும் போது ஜனங்கள் இயேசுவை மரியாளின் மகன், பெயல்செபூலின் பிசாசுகளை துரத்துகிறான், பாவிகளின் தோழன், மக்களை வஞ்சிக்கிறான் என்று பலவாறாக பேசிய போதிலும் இயேசு கிறிஸ்து வருத்தப்படவே இல்லை. ஏனென்றால் இயேசு ஆவியில் எளிமை உள்ளவராக காணப்பட்டார். மற்றும் சிலுவையில் இருந்து இறங்கி வாரும், நீ ஒரு உண்மையான தேவகுமாரனானால் இறங்கி வா என்றார்கள். இன்றுள்ள கிறிஸ்தவர்களாகிய நாம் கத்தோலிக்கர் என்றும், சிஎஸ்ஐ காரன் என்றும், சிலர் பெந்தகோஸ்தே பரிசுத்தவான் என்றும், சிலர் நான் தான் எங்களது சர்ச்சில் நிறைய படித்தவன், நிறைய காணிக்க தருபவன் என்று, உயர் ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி அல்ல என்று பல பெருமையுடன் வாழ்கிறார்கள். இந்த பரிசுத்த வேதம் நமக்கு உணர்த்துவது என்ன? ஆவியில் எளிமை. இதற்கு சாட்சியாக இயேசு கிறிஸ்துவின் ஒரு மாதிரியின் ஜீவியம் செய்தும் காண்பித்தும் விட்டார். யாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் உள்ளத்திலே, சிந்தையிலே, உங்கள் நடக்கையிலே ஒரு ஏழையை போன்ற தாழ்மையாக, அடிமையை போன்று காணப்பட்டால் மட்டுமே இந்த வசனம் சரியாக பொருந்தும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்பது பொருள்படும். ஆமென். God bless you.